வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்க 90% மக்களுக்கு இன்னும் VPN அட்ரஸ்னா என்னன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல பிளே ஸ்டோர் அதிகமாக டவுன்லோட் ஆப்ஸ்ல VPN இப்போ ஒன்று எல்லா பேருமே நம்ம இந்தியா தான் சேரும். இந்த வீடியோட கடைசியில் இருக்கிறதுல பெஸ்டான சேஃபான ஒரு VPN சர்வீஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம IP அட்ரஸ் என்னன்னு பார்ப்போம். IP அட்ரஸ் அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயும் IP அட்ரஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும், இருந்தே தீரணும். இந்த IP அட்ரஸ் யூஸ் பண்ணி உங்களோட எலக்ட்ரானிக் டிவைஸோட லொகேஷன்ல இருந்து உங்களோட பர்சனல் டேட்டா வரைக்கும் ஆர்டிஐ போட முடியும். இப்போ நம்ம வெப்சைட் எப்படி பிளாக் ஆகுதுன்னு பார்ப்போம். கவர்மெண்ட் வந்து வெப்சைட்டை வந்து டோட்டலா பிளாக் பண்றது கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நம்ம DNS கிட்ட பிளாக் பண்ணுவாங்க. DNSனா யாரும் கிடையாது, நமக்கு இன்டர்நெட் கொடுக்குற அந்த தெய்வங்கள் தான். எக்ஸாம்பிள் ஏர்டெல், ஜியோ எக்ஸெட்ரா. ஸோ பிளாக் பண்ண சைட்ஸை நம்ம அக்சஸ் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏமாத்தணும்னு அவசியம் இல்லை, இந்த DNS ஏமாத்தினாலே போதும். அந்த DNS ஏமாத்துற நல்ல விஷயத்தை பண்றதே நம்ம VPN தலைவர் தான். நம்ம தலைவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம DNSக்கும் அந்த வெப்சைட்டோட சர்வருக்கும் நடுவில் நந்தி மாதிரி உட்காந்துருவாரு. அதனால தலைவர் என்ன பண்ணுவாருன்னா DNS கிட்ட இருந்து வர சிக்னலை அவர் வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையான வெப்சைட்டை வந்து அவர் ஆக்சஸ் பண்ணுவாரு. அவர் ஆக்சஸ் பண்ணிட்ட அப்புறமா அந்த வெப்சைட்டை நமக்கு DNS மூலமா அனுப்புவாரு. எப்படி அனுப்புவார்னா இவர் கைப்பட நான் தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. இப்படி பண்றதுனால DNS பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணவே கிடையாது. DNS பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த VPN சர்வர் தான் ஆக்சஸ் பண்ணிருக்கோம். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம VPN என்ன பண்ணுவார்னா DNSக்கு நம்ம ஆக்சஸ் பண்ற வெப்சைட்டோட பேர் இல்லாம தன்னோட பேரை கொடுத்து அனுப்புவாரு, தன்னோட IP அட்ரஸ் கொடுத்து அனுப்புவாரு. அதனால DNS வந்து சரி நம்ம வந்து கவர்மெண்ட் பிளாக் பண்ண வெப்சைட்டை வந்து நம்ம அக்சஸ் பண்ணல, ஏதோ சர்வர் தான் அக்சஸ் பண்ணிருக்கோம் சொல்லி ஏமாந்து நமக்கு காட்ட வேண்டிய வெப்சைட்டை காட்டும். ஸோ DNS பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணவே இல்லை. இதனால அந்த வெப்சைட் வந்து நம்ம DNS கண்ணில இருந்து மறைஞ்சிடும். இப்படி தான் நம்மளோட VPN யூஸ் ஆகுது. நாமளும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம VPN யூஸ் பண்ணி DNS ஏமாத்தி நம்ம வெப்சைட் ஆக்சஸ் பண்ணாலும் VPN யூஸ் பண்றதுனால ஒரு பெரிய டேஞ்சர் ஒன்று இருக்கு. நம்மள எல்லாரும் வந்து மேக்ஸிமமா ஃப்ரீயா இருக்கிற VPN தான் யூஸ் பண்ணுவோம். யாருமே வந்து காசு கொடுத்து VPN யூஸ் பண்றது கிடையாது. முதல்ல பிளே ஸ்டோருக்கு போவோம், எது ஃப்ரீயா இருக்குன்னு பார்ப்போம், அதெல்லாம் முதல்ல டவுன்லோட் பண்ணுவோம். ஃப்ரீயா கொடுக்கறதுனால அதுல இருக்க பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியுறது இல்லை. ஒரு VPNோட ஓனர் எதுக்கு உலகம் முழுக்க இருக்கிற நாடுக்கெல்லாம் போயிட்டு அவனோட சர்வரை அங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வைக்கணும்? எல்லாம் எதுக்கு? நம்மளோட டேட்டாவை ஆட்டை போடதான். VPN ஆன்ல இருக்கும்போது நம்ம இன்டர்நெட்ல அக்சஸ் பண்ற எல்லா விஷயங்களும் வந்து அந்த VPNோட சர்வர்ல சேவ் ஆகும், இன்க்ளூடிங் நம்ம IP அட்ரஸோட சேவ் ஆகும். அது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. VPN யூஸ் பண்றதுனால நம்ம எந்த வெப்சைட் யூஸ் பண்றோமோ அந்த வெப்சைட் கிட்ட IP அட்ரஸ் மறைக்கலாம். நம்மள ஹேக் பண்ணணும்னு நினைக்கிற ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து நம்ம IP அட்ரஸ் மறைக்கலாம். பட் VPN சர்வர் கிட்ட இருந்து நம்மளோட IP அட்ரஸ் நம்ம மறைக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். வாய்ப்பு இல்லை ராசா. நீங்க VPN ஆன்ல வச்சுட்டு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புறாலும் சரி, நீங்க பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல உங்க ஃபேஸ்புக்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அதுவும் விடுங்க, மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கூட VPN சர்வர்ல ஈஸியா சேவ் ஆகும். ஸோ நீங்க ஃப்ரீ VPN யூஸ் பண்றீங்கன்னா VPN காரனுக்கு நீங்க வாராசம் டேட்டாலாம் நான் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாரி வந்து வழங்கிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்லுவேன். யாரும் வந்து VPN ஓப்பன்ல வச்சுட்டு பேங்கிங் அப்ளிகேஷனோ இல்லைன்னா வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறது இல்லை. ஆனா உலகத்துல கோடானி கோடி மக்கள்ல 1% மக்களாவது மறதியில ஆன்ல வச்சுட்டு இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாம VPN யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் வந்து கண்டிப்பா ஸ்லோ ஆகும், முக்கியமா ஃப்ரீ VPNஸ்ல. இந்த மாதிரி சிக்கல்களா இருக்கக்கூடாது அப்படின்றதான் உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு பெஸ்டான, ஃபாஸ்டான, செக்யூரான, சேஃபான, எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிற ஒரு நல்ல VPN முக்கியமா நான் பர்சனலா யூஸ் பண்ற VPN உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அந்த VPN என்னன்னு பார்த்தோம்னா TunnelBear VPN. ஒரே யூசர் ஐடி யூஸ் பண்ணி மொபைல், கம்ப்யூட்டர் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம VPN யூஸ் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப ஃபாஸ்டா, செக்யூரா, ஈஸியா கனெக்ட் ஆகிற ஒரு VPN தான் அவங்க இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இவங்க கஸ்டமர்ஸோட டேட்டா, நீங்க ஃப்ரீ யூஸரா இருந்தாலும் சரி இல்ல பெய்ட் யூஸரா இருந்தாலும் சரி, உங்க டேட்டாவை கரெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷனோட. ஸோ உங்க பிரைவசிக்கு பாதுகாப்பு பக்கா கேரண்டி. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த VPN லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் வழியா போனீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல 58% தள்ளுபடி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு VPN எப்படி ரன் ஆகுது, அதுல இருக்க டேஞ்சர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சி ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படி பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். M2D டெக் சேனலை பார்த்ததுக்கு நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.